ChatGPT tutorial series second பட்டன இந்த வீடியோவில் versions of ChatGPTயும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். Hey guys, welcome to AIGPT. இந்த வீடியோ சீரீஸில் ChatGPT பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை விரைவாக முடிப்பது மட்டும் இல்லாமல் ChatGPTயை க்ரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ChatGPT tutorial series ஃபஸ்ட்டு பார்ட்டில் ChatGPT எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது 3.5 வெர்ஷன். இப்போது ChatGPT 4ம் ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டாங்க. இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ChatGPT 3.5க்கும் ChatGPT 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதுவே ChatGPT 4 அப்படிங்கிறது மாதத்துக்கு $20 கட்டணும் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் ChatGPT ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாருமே பயன்படுத்துறது எப்படின்னு பல விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் ஃபேமிலி. AIGPTஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியும் ChatGPT ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் டைப் வச்சு ChatGPT 4 வெர்ஷனை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களே விட்டுருக்காங்க. இந்த ChatGPT 4 ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது கார்னரில் பாருங்கள், பின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ChatGPT 4 ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் ப்ரௌசரில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ChatGPT 4 வந்துட்டு 4.0 அதாவது புது வெர்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஆஸ்க் மீ எனிதிங் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் குவரிஸை கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். மொபைல் அண்ட் சிஸ்டமில் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு காட்டிட்டேன். மொபைல் அண்ட் சிஸ்டம் ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் எட்ஜ் ப்ரௌசரில் ரைட் சைட் டாப் கார்னரில் நம்ம அந்த பிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ChatGPT 4 யூஸ் பண்ணிக்கலாம். சைட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற ஒர்க் ஏதாவது பண்ணுறதுன்னு நம்ம பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் கொண்டு போய் காட்டுறேன். இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ChatGPT 4 வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் கிளிக் பண்ணுறது இப்போ வந்துருச்சு. நார்மலாக நம்ம பிங் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோடைய சர்ச் என்ஜின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்காக கண்டினியூ சொல்லி கொடுத்துருக்கு. அதை கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ படிக்கலாம். ஆஸ்க் மீ எனிதிங் இருக்கு பாருங்கள், அங்கே கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். ChatGPT 4க்கும் ChatGPT 3.5க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் என்னங்கிறத காட்டுறேன். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஏஷியா கப் ஃபைனல் நடந்தது பார்த்தீங்களா, அதில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏஷியா கப்பு ரிசல்ட் 2023 கொடுத்து தேடி பார்க்குறேன். ChatGPT 3.5 வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். என்கிட்ட அந்த டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுது. ஐ எம் சாரி, என்கிட்ட வந்துட்டு டேட்டா செப்டம்பர் 2021 வரைக்கும் மட்டும் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வேணும்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ChatGPT 3.5 கிட்ட கேட்டால் அதே இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏசியா கப் ஃபைனல் ரிசல்ட் 2023 ChatGPT 4 கிட்ட போயிட்டு கொடுத்து தேடி பார்க்கலாம். ப்ளீஸ் சைன் இன் அகைன். இதுக்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் செக் பண்ண முடியும்னு இருக்கா. என்னுடைய மெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைன் அப் கூட பண்ணிக்கலாம். இப்போ டாப் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் சைன் இன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காட்டுது. சைன் இன் பண்ணிவிட்டு அதே கொஸ்டின் கேட்கலாம், இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஏசியா கப் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத. ChatGPT 3.5 பொறுத்த வரைக்கும் உடனே ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை ChatGPT 4 வந்து ரிசல்ட்ஸ் ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இது ரியல் டைம் டேட்டா எடுக்கிறதுக்காக தான் டைம் எடுக்கிறது ஒழிய மற்றபடி இவன் ரியல் டைம் டேட்டா எடுத்து தரான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்காக வேலை செய்ய போகுது அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய வரம். இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே ChatGPT 4 யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ சீரிஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் இவன் கொடுத்துருக்க ரிசல்ட் என்ன பாருங்கள். ஃபைனல் மேட்ச்சு இந்தியாவுக்கு ஏசியாவுக்கும் நடத்துது. எப்போ நடத்துது? சண்டே. நான் சும்மா என்னன்னு மட்டும் தான் கேட்டிருந்தேன். இவன் பாருங்கள் டேட்டு சொல்லிட்டான், எந்த ஸ்டேடியத்தில் வந்துட்டு நடத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ChatGPT 3.5ல் ப்ளைன் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் நமக்கு இருந்தது. இதுவே ChatGPT 4ல் வந்துட்டு என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ரியல் டைம் டேட்டா இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா இவன் அத்தனையுமே இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் மேலே கொண்டு போனாலே எனக்கு வந்துட்டு கீழே வந்து ஹைப்பர் லிங்க் காட்டுது. இது என்ன காட்டுது அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து அந்த லிங்க்கை நம்ம தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இன்கேஸ் ஸ்கோர் கார்டு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஸ்கோர் கார்டை செக் பண்ணிக்கலாம்.
இந்த ChatGPTயை ரியல் லைஃப்பில், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒர்க் பண்ணுற பிளேஸில் மேனேஜர்கிட்ட லீவ் கேட்குறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பில் கேட்குறது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். அதனால் ChatGPT கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணேன், சொந்த ஊருக்கு நான் லீவுக்காக போகிறேன், அங்கே வந்து சாமி கூப்பிட போகிறோம், 3 நாள் லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கையான இங்கிலீஷில் கேட்குறேன். அதுக்கு ChatGPT என்ன ரிப்ளை கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ChatGPT எனக்காக பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. மேலே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் நேம் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். கீழே பெஸ்ட் ரிகார்ட்ஸில் உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா மெசேஜ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் லென்த்தாக வந்திருக்கா. இதை வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் மோர் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா ப்ரிசைஸாக பேட்டர்ன் ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா அழகாக கொடுக்கும். ஓகே, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வந்து இவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பிஸ்னஸ்க்கு பண்ணுறவங்க, இல்லை வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வராது. ஒரு குத்துமதிப்பாக தான் நமக்கு இங்கிலீஷ் தெரியும். அதை வந்துட்டு எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இவங்ககிட்டயே போயிட்டு ChatGPT கிட்ட நான் சொல்கிற மாதிரி ப்ராம்ப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்ட் திஸ் சென்டென்ஸ். தொடர்ந்து கற்றுக்கிட்டா தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மொக்க இங்கிலீஷில் கொடுக்குறேன். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மொக்க இங்கிலீஷ்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். கண்டினியூஸ் லேர்ன் வில் கிவ் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி மொக்கையான ஒரு இங்கிலீஷை வந்துட்டு கரெக்ட் சென்டென்ஸுங்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ளே கொடுக்குறேன். ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு அவன் என்ன ரிப்ளை கொடுக்கணும் பாருங்க. கண்டினியூஸ் லேர்னிங் வில் லீட் டு சக்ஸஸ். அதாவது கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. இது மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பீச் காம்படிஷனில் பாபுசி, அதாவது கப்பலோட்டிய தமிழ்நாடு இருக்கிறாருல, அவரை பற்றி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க, இல்லை ஸ்பீச் காம்படிஷனுக்கு பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை நான் இவங்ககிட்ட எப்படி கேட்கலன்னா, ஜென்ரேட் பேராகிராஃப் அபவுட் விஓசி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒருவேளை நான் வெறும் விஓசி அப்படின்னு கொடுத்ததுனால அவனுக்கு விஓசி யாருன்னு தெரியல. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச விஓசி என்னவோ அதை வச்சு ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, விஓசி கூட சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம். இந்த விஓசி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஸோ சிதம்பரம் பிள்ளை இப்படின்னு கொடுத்து நம்ம தேடினோம்னா, இப்போது பாபுசி, அதாவது கப்பனுடைய தமிழ்நாட்டை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் இதை கொடுத்துருச்சு. ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ப்ராஜெக்டே தெரியாது அப்படிங்கிறதுனால நான் இப்போ என்ன கற்றுக்கேன்னா, லிஸ்ட் சம் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் ஃபார் மை கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்து தேடி பார்த்தேன் அப்படின்னா, ChatGPT இப்போ நமக்கு காலேஜ் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுக்குது. டோட்டலாக ஒரு 20 ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியலையே, எதுவும் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, இந்த டாப்பிக்கையே எடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் இவங்க கொடுத்துருவான். ஓகே, இவனுடைய லிமிட்டை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ChatGPT கொடுத்துருக்கிற ரிசல்ட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத காப்பி பண்ணி அதிலேயே எனக்கு இன்ட்ரோடக்ஷன் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறேன்னா, ஜென்ரேட் மினி ப்ராஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து தேடி பார்க்குறேன். ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க எப்படி ChatGPT பயன்படுத்தலைன்னா, மேக்ஸிமம் எல்லோரும் எக்ஸல் பயன்படுத்தியிருப்போம். அந்த எக்ஸலில் டேட்டா பற்றி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி எக்ஸல் ஃபார்முலாவை ChatGPT கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் கிளைண்ட் ஆர் கஸ்டமர்கிட்டருந்து ஒரு query வந்திருக்கு, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியலன்னா கூட நம்ம ChatGPT கிட்ட கேட்கலாம். டேட்டா பர்த்துலேருந்து வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரேட்ட எக்ஸல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் டேட் ஃப்ரம் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்து query கொடுத்து தேடி பார்க்குறேன். எக்ஸல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டான். அது வந்து எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான். நமக்கு தேவை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இங்கெல்லாம் செக் பண்ண வேணாம், நம்ம ரியல் டைமாக செக் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணுறேன். ChatGPT ரிசல்ட்டில் வந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துக்குவோம். முன்னாடி டேட்டை கொடுத்துக்குவோம், டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கணும், 01/01/1991 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னடா, நான் பிறந்த தேதி அப்படிங்கிற மாதிரி சும்மா ரஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஜனவரி 1 அப்படிங்கிற மாதிரி நான் டேட்டுங்க கொடுத்துட்டேன். இது வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த், DOB அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஏஜ் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா. நம்ம எந்த டேட் பண்ணாலும் கொடுத்தாலும் இது அழகாக இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இது 92 மாற்றி பார்ப்போம் கரெக்டாக வருதான்ட்டு. 92 இருந்தால் 32 வயசு, 93, 94. ஓகே, ஃபார்முலா பக்காவாக ஒர்க் ஆகுது.
ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இது மாதிரி உங்களுடைய ஃபார்முலாஸ் எக்ஸலில் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரியல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து இவங்ககிட்ட வந்துட்டு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இங்கே நிறையா பண்ணிகிட்ருப்போம். ஓகேவா? அந்த மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணுறது, கம்மியான காசில் கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நம்மகிட்ட கேட்போம். லிஸ்ட் மீ பட்ஜெட் ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஃபார் மை பிஸ்னஸ்னு கொடுத்து தேடி பார்ப்போம். பட்ஜெட் ஃப்ரீயாகவும் இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு 20 ரிசல்ட்ஸை பார்த்திங்கன்னா இந்த ChatGPT இப்போ நமக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிற ஐடியாஸை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ரியல் டைமில் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மெசேஜ் மேனேஜருக்கு அனுப்புறதுக்கு இல்லை ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ChatGPT பயன்படுத்திக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுன்னு கேட்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு ரியல் டைமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான ஒரு எக்ஸல் ஃபார்முலாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ அதை வந்து இவங்ககிட்ட கேட்கலாம். அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்துட்டு எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பட்ஜெட் ஃப்ரீ மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டதும் கிட்டத்தட்ட 20 ஐடியாஸ் கொடுத்துருக்கான். ஓகே, தென் இந்த வீடியோ இதோட நான் முடிய போகிறதில்ல. இதை எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா ChatGPTயில் நம்ம நிறையா டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் AIGPT யூடியூப் சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி ஒருத்தர் ChatGPT பற்றி தமிழுக்கு மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ChatGPTயில் என்ன கேட்கலாம், ChatGPTயில் என்னென்ன டவுட் இருக்குது, எது இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. இப்போ நான் ChatGPT 3.5 வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ChatGPT 4.0 வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் AIGPT யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா இது நாட் ஜஸ்ட் அன் யூடியூப் சேனல், இது ஒரு ஃபேமிலியாக டெக்னாலஜி, கார்டனிங், வீலாக்ஸ், குக்கிங், DIY தலைப்பின் கீழே வீடியோஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from Rajaram. Thank you.